தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராகிறார் உதயநிதி ஸ்டாலின். நாளை அமைச்சரவை மாற்றம் செய்வதற்கு ஆளுநர் ஒப்புதல். செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அமைச்சர் பதவி. கோவி செழியன், ஆர் ராஜேந்திரன், சாமோ நாசர் ஆகியோரையும் அமைச்சர்களாக நியமிக்கும் பரிந்துரையை ஏற்றார் ஆளுநர். திமுக கூட்டணி கட்சிகளின் ஒற்றுமையை பார்த்து எதிரிகளுக்கு பொறாமை. ஒரே கொள்கை கொண்ட தோழமை இயக்கங்களாக செயல்பட்டு வருகிறோம் என்று திமுக பவள விழாவில் முதலமைச்சர் பேச்சு. இந்தியாவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் சாத்தியமில்லை என முதலமைச்சர் கருத்து. நாடாளுமன்ற தேர்தலையே 7 கட்டங்களாக நடத்தினார்கள் என்றும் விமர்சனம். தமிழ்நாட்டில் போர்க்கால ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேச்சு. அடிமை வாழ்வை ஒழித்து மானத்தின் வாழ்வை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது திமுக. திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி பேச்சு. ஜனநாயக உரிமைகள் மாநில தன்னாட்சியை பாதுகாக்க கோட்டை சுவர் போல் எழுந்து நிற்கும் இயக்கம்தான் திமுக. திமுக பவள விழா கூட்டத்தில் பங்கேற்க இயலாதது வருத்தம் அளிப்பதாகவும் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் கருத்து. திமுகவில் மூத்த அமைச்சர்கள் நிறைய பேர் இருக்கும் நிலையில் செந்தில் பாலாஜிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பது ஏன்? மக்கள் சந்தேகப்படுகிறார்கள் என எடப்பாடி பழனிசாமி பேட்டி. டாடா தொழிற்சாலை தொழிலாளர்கள் 15 பேரும் பத்திரமாக உள்ளனர். மாயமானதாக தகவல் வெளியான நிலையில் மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது குறித்து உரிய நேரத்தில் பேசுவோம். காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி பேட்டி. பாலக்கோடு அருகே வீடு புகுந்து கொள்ளையடித்த சிறைச்சாலை ஊழியர். தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்த பொதுமக்கள். நெல்லை சரகத்தில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு டிஜிபி சங்கர் ஜிவால் பாராட்டு. ரொக்க பரிசுகளையும் வழங்கினார். பாசுமதி அல்லாத வெள்ளை அரிசிக்கு ஏற்றுமதி வரியிலிருந்து விலக்கு. மத்திய அரசு அறிவிப்பு. ராஜஸ்தானில் சம்பளம் சரிவர கிடைக்காத உயர்நீதிமன்ற ஊழியர் தற்கொலை. அவரது மனைவிக்கு வேலை மற்றும் 10 லட்சம் இழப்பீடு வழங்க ராஜஸ்தான் அரசு உத்தரவு. இஸ்ரேல் குண்டு வீச்சில் ஹசன் நஸ்ருல்லா கொல்லப்பட்டது உண்மை. ஹிஸ்புல்லா அமைப்பு ஒப்புதல். வங்காளதேச போராட்டத்தின் போது நடந்த ஒரு கொலையில் ஷகிப் அல் ஹசன் பெயரும் வழக்கில் இணைக்கப்பட்ட சம்பவம். ஷகிப் அல் ஹசனின் பாதுகாப்பு எங்கள் கையில் இல்லை என வங்காளதேச கிரிக்கெட் வாரியம் கருத்து. வரும் IPL தொடரில் ஒவ்வொரு அணிக்கும் 12.6 கோடி ரூபாய் கட்டணமாக நிர்ணயம் செய்யப்படும். ஜெய்ஷா அறிவிப்பு. விரைவில் மகாராஷ்டிரா தேர்தல் தேதி அறிவிக்கப்படும். தேர்தல் ஆணையம் தகவல். ஜாம்ஷெட்பூர் அணிக்கு எதிரான ISL கால்பந்து போட்டி 2-1 என்ற கணக்கில் ஒடிசா அணி வெற்றி.